இல்லைங்க. அவரை பார்த்து நீங்க வீரனான்னு யாராவது கேட்டிருப்பாங்க. நான் வீரன் தான் காமிக்கிறதுக்காக டாஸ்மாக் கடையில் போய் வீரன்கிற சரக்கை குடிச்சிட்டு அவர் ஒரு வீரங்கிற எண்ணத்துல அந்த அடிப்படையில ஒரு பெண்மணி தனியா இருக்கக்கூடிய பெண்மணியோட வீட்டுல போய் புகுந்து பாலியல் தொந்தரவு பண்றாருங்கிறது இந்த டாஸ்மாக் மதுபானத்துல விற்கக்கூடிய வீரன் என்கிற என்ன சொல்றது போதை பொருளால் வந்த வினை. மது சொல்றாரு, தீர்த்தம் சொல்லணுமா என்னன்றது தெரியல. பொட்டி கடையில போய் கஞ்சா பாக்கெட் கொடுப்பான்னு கேட்டு வாங்குற அளவுக்கு கேவலமான ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான். குடி போதையில் ஏற்கனவே நம்ம பக்கத்து மாநிலத்துக்காரங்களாம் தமிழ்நாடு என்றால் காரி துப்புற அளவிற்கு தமிழக காவல்துறை இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற சுப்பையா என்கின்ற சுபாஷ் என்பவர் சின்னதுரை மற்றும் அவர் சகோதரிகள் வீடு புகுந்து ஒரு பட்டியல் பிரிவு மக்களுடைய வீட்டுல புகுந்து வெட்டினதாக வழக்கு இருக்கிறது. அப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்கானா அவங்களுடைய அப்பா திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர். தமிழ்நாட்டில் பழைய சமுதாயம் வந்து வெட்டி கொள்ளுங்க, ஆனால் தன்னுடைய சாதியான பரவர் சாதியை மட்டும் வெட்டி கொள்ளக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அந்த ஊருக்குள்ள நம்ம சாதி இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை வேணாலும் வெட்டி கொள்ளுங்க, வடக்கான இருந்தாலும் வெட்டி கொள்ளுங்க, கொலைக்க வந்தவனாலும் வெட்டி கொள்ளுங்க. இந்த மனநிலை வந்து ஒரு சாதிய பயங்கரவாத இயக்கங்கள் போல. வடக்கன்ஸ் அவர் பாவம் அங்க தொழிலுக்காக வந்தவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. இப்போ இது எப்படி பார்க்கறது? இது வந்து எப்படி சொல்லப்படுகிறது? கஞ்சா போதையினால் இந்த மாதிரி கொலைகள் நடந்துருச்சு, அவங்களும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்போ அவங்க கஞ்சா போதைக்கு அடிமையானதுக்கு யார் காரணம்? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம் சங்கியா. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி பலவாறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் இந்த நாங்குநேரி சம்பவம், அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி பலதுமே இருக்கு. முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்துகிறார் அப்படின்ற கேள்வி மீண்டும் வருகிறது. அதாவது நாங்குநேரி பகுதியில ஒரு ஊருக்குள்ள இந்திரா காலனி, அதாவது பெரும்பத்தென்ற கிராமம் இந்திரா காலனி பகுதியில 9 இளைஞர்கள் சாதிய பயங்கரவாதத்துடன், எதுக்கு சாதிய பயங்கரவாதம் சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு முன்னாடி பகையோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த போன பசங்க எல்லாமே 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 வயசு தான். அவர்கள் மனதில் வந்து அதாவது கொலைகள் செய்பவர்களை கதாநாயகங்களாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். நம்மளும் கொலை செஞ்சா நம்மளும் ஒரு சாதிய அமைப்புக்கு தலைவராயிடலாம், நம்மளையும் புகழ்ந்து ரீல்ஸ் போடுவாங்க, நம்மளையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்கிற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஊருக்குள் புகுந்து அந்த ஊரில் கண்ணு திரையும் வெட்டுறாங்க. அந்த ஊரில் வந்து அவங்க சாதிகள் இருக்காதுங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, பறையர் சமுதாயத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தரை படுகொலை செஞ்சுருக்காங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் படுகொலை அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு சொல்லப்படுறது, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது. கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வடக்கன்ஸ் அவர் பாவம் அங்க தொழிலுக்காக வந்தவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. இப்போ இது எப்படி பார்க்கறது? இது வந்து எப்படி சொல்லப்படுகிறது? கஞ்சா போதையினால் இந்த மாதிரி கொலைகள் நடந்துருச்சு, அவங்களும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்போ அவங்க கஞ்சா போதைக்கு அடிமையானதுக்கு யார் காரணம்? தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கிற குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா கிடைக்குது அப்படின்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமான மழை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சாதிய பயங்கரவாதம், இவர்கள் எல்லாம் சாதிய பயங்கரவாதிகள் எதுக்கு சொல்றோம்னா, அவர்கள் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெட்டல. இவங்களுடைய நோக்கம் என்பது நம்ம சமுதாயம் அந்த ஊர்ல கிடையாது, அந்த ஊர்ல யாரு கிடைச்சாலும் பிடிச்சி வெட்டுங்கன்னு சொல்லி ஒரு கிராமத்துல பூந்து பெட்ரோல் குண்டு வீசி அருவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் கண்ணா பின்னான்னு வயதான பெரியவர்களை, முதியோர்களை, மாற்றுத்திறனாளிகளை படுகொலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசு சட்டம் ஒழுங்குல எந்த அளவுக்கு மோசமான இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏற்கனவே இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற சுப்பையா என்கின்ற சுபாஷ் என்பவர் சின்னதுரை மற்றும் அவர் சகோதரிகள் வீடு புகுந்து ஒரு
பட்டியல் பிரிவு மக்களுடைய வீட்டுல பூந்து வெட்டினதாக வழக்கு இருக்கிறது. அப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்கானா, அவங்களுடைய அப்பா திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர். திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய வளர்ப்பு பையன் என்கிற காரணத்தினால அவர் தன்னுடைய அரசியல் பவரை பயன்படுத்தி அந்த பையனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவன் ஏற்கனவே தப்பு செஞ்சிருக்கான். அவனுக்கு ஒரு அரசு வெளியே விடாம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து, கல்லூரியில சேர்த்து, அவனுக்கு கவுன்சிலிங் வழங்கி அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய பயங்கரவாத எண்ணத்தை சரி செய்திருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்காது. இப்ப இந்த வழக்குல 9 பேர் கைது, 9 பேர் குற்றவாளிகள். அதுல 2 பேர் ஏற்கனவே பழைய குற்றவாளிகள். இவங்க என்ன சொல்லி கோஷம் போடுறாங்க அப்படின்னா, நவீன் வாழ்க நவீன் வாழ்கன்னு சொல்லி கத்துற ஒரு கோஷம். இதுல இந்த நவீன்கிறவரு அவர் ஏற்கனவே கூலிப்படையாக பல்வேறு கொலைகளில் சம்பந்தப்பட்ட நபராக இருக்கிறார். அப்போ அந்த நவீன் போன்று நாம் வர வேண்டும். இவங்க இந்த பசங்களுக்கும் நவீனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நவீன் வீடியோ போட்டிருக்காரு. நான் இப்ப திருந்துட்டேன், நான் வெளியே இருக்கிறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. ஆனா இந்த 9 மாணவர்களுடைய மனநிலையில் நவீன ஒரு ஹீரோவா பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் இந்த படுகொலைக்கு காரணம். இது எந்த சாதியை சேர்ந்தவர்கள் செய்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். நியாயப்படிக்கு இவர்களெல்லாம் என்கவுண்டர் செஞ்சிருக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு கிராமத்தை பலி கொடுக்கலாம், ஒரு கிராமத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாங்கிற அடிப்படையில இன்னைக்கு தமிழகத்துல தென் மாவட்டத்திலிருந்து அப்படியே பரவி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வரைக்கும் பரவி அதே ஃபார்முலா, அதே 9 பேரு, அதே சாதியினர் பட்டியல் பிரிவினர் ஒரு ஊருக்குள்ள பூந்து வெட்டுறாங்க, கொலை பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்றால் அப்ப இந்த சமூகம் எங்க போயிருது? பட்டவங்களை பூரா வெட்டுறான் குத்துறான் அப்படின்னா என்ன நோக்கம்ங்கிறது என்ன கிடையாது. ஆமா, என்ன நோக்கம்னா அவனுடைய சாதியினரை வெட்டு கொலை பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல கோணாரா இருந்தா வெட்டி கொள்ளுங்க, தமிழ்நாட்டுல நாடாரா இருந்தா வெட்டி கொண்டிருங்க, தமிழ்நாட்டுல தேவேந்திர குல வேளாளர் இருந்தா வெட்டி கொள்ளுங்க, தமிழ்நாட்டுல பழைய சமுதாயம் இருந்தா வெட்டி கொள்ளுங்க. ஆனால் தன்னுடைய சாதியான பரவர் சாதியை மட்டும் வெட்டி கொள்ளக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அந்த ஊருக்குள்ள நம்ம சாதி இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை வேணாலும் வெட்டி கொள்ளுங்க, வடக்கான இருந்தாலும் வெட்டி கொள்ளுங்க, கொலைக்க வந்தவனாலும் வெட்டி கொள்ளுங்க. இந்த மனநிலை ஒரு சாதிய பயங்கரவாத இயக்கங்கள் போல. இப்ப நம்ம சொல்றோம் உலக அளவில் என்னது அல்வுமா ஜிகாத்து அது இதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிய பயங்கரவாதிகளை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதற்கு காரணம் இவர்கள் எல்லாம் கொலைக்காரர்களை, கூலிப்படை தலைவர்களை, கூலிப்படையினரை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய மனநிலை இந்த 5 ஆண்டுகள்ல உருவாயிருக்கு. அதுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு காரணம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குக்கிராமங்கள் வரை மிக எளிமையாக கிடைக்கிறது. பொட்டி கடையில் போய் கஞ்சா பாக்கெட் கொடுப்பான்னு கேட்டு வாங்குற அளவுக்கு கேவலமான ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இதுல பெற்றோர்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டியிருக்கு, சாதி சங்க தலைவர்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மாணவன் அதான் அந்த நவீன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் நான் ஒரு ராணுவ வீரர் ஆகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன், நான் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மாணவனுக்கு ஒவ்வொரு கனவு சின்ன வயசுல இருக்கும். இப்போ என்ன சின்ன வயசுல கேட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு IAS ஆகணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு CA ஆகணும்னு சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு ராணுவ வீரன் ஆகணும்னு சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஒரு IPS அதிகாரி ஆகணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு IFS அதிகாரி ஆகணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு தாசில்தார் ஆகணும்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும் கூட சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறது என்னோட கனவா இருந்திருக்கும், இல்லை ஒரு நல்ல டாக்டரா உருவாயிருக்கணும், இல்லை நல்ல வழக்கறிஞராக உருவாகி இருக்கணும், ஏன் உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு விஞ்ஞானியா உருவாகி இருக்கணும், இல்லை நம்ம ரோல் மாடல் இன்னைக்கு ஐடி துறையில மிகப்பெரிய அளவில் கோலா செய்யக்கூடிய தமிழர்களுடைய ரோல் மாடலாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த மனசுல பதிவு செய்யாமல் கொலைகாரனையும் கூலிப்படையினரையும் ஹீரோவா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை யார் பண்ணி வச்சிருக்கா? பையன் கூலிப்படை தலைவன் பின்னாடி போனா அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா இன்னைக்கு கொலைகாரனை மாறி இருப்பானா? இதுல பெற்றோர்கள், சாதி சங்க அமைப்புகள், சாதி வெறியர்கள், சாதிய பயங்கரவாதிகள் இவர்களை போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி
முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் நடிகர் அவர் வந்து ஒரு மேடையில பேசுறாரு, நீங்க யாரை வேணாலும் கொலை பண்ணுங்க, என் சாதிக்காரன் யாரை வேணாலும் கொலை செய்யுங்க, உங்களுக்கு பாதுகாப்பாளனாக நான் இருப்பேன், ஆனா கொலை செய்யறதுக்கு வந்து நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போய் கொலை பண்ணுங்கன்னாரு. இதை விட உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு சாதி ரீதியான அரசியல்கள், சாதி ரீதியான அமைச்சர்கள், இவங்க எல்லாம் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்கிறார்கள். அதாவது சட்டப்படியாகவோ இல்ல அரசியல் அழுத்த காரணமாகவோ இல்ல பண உதவியாகவோ ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த அமைச்சர்கள் அவங்க சாதி இளைஞர்களுக்கு, அவங்க சாதி ரவுடிகளுக்கு, அவங்க சாதி கொலைகாரர்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கப்படுத்துவது என்பது மாணவர் சமுதாயம், இளைய சமுதாயம், நாட்டின் மன்னர்கள் என்று நம்ம கொண்டாட வேண்டிய அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் சரி செய்ய முடியாத திராவிட மாடல் அரசு, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு தென் மாவட்டங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதை இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்குள்ள மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருந்திருக்கணும். வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா அவன் வேலையை பார்த்திருப்பான், அவன் இந்த மாதிரி எண்ணத்துக்கு போயிருக்க மாட்டான். வேலை இல்லாத ஒரு நிலைமை தென் மாவட்டங்களில் இருக்கிறது. நாங்குநேரி சிறப்பு தொழில் பூங்கான்னு அலௌன்ஸ் பண்ணதோட அப்படியே நிக்குது. தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த திமுக ஆட்சியில் செஞ்சது என்ன? ஏதாவது ஒன்னாச்சு செஞ்சிருக்காங்களா? நீங்க டெவலப்மெண்ட் சொல்றீங்களே தவிர தமிழ்நாடு முழுவதும் டெவலப்மெண்ட் பண்ணாதான் அந்த டெவலப்மெண்ட். சென்னை புறநகர்ல ஸ்ரீபெரும்புதூரை நாங்க டெவலப்மெண்ட் பண்றோம், உரகடத்தை டெவலப்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா தென் மாவட்ட இளைஞர்களை யார் இப்ப காக்கிறது? அவர்கள் சாதி வெறியில, சாதிய பயங்கரவாதத்தால், சாதிய பயங்கரவாதிகளால் ஊக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, குடும்பத்தை இழந்து அழிந்து போக வேண்டுமா? இதுதான் நீங்க ஆட்சி நடத்துற லட்சணமா? என்ன செஞ்சிருக்கணும்? தவறு செய்த போவான வந்து வெளியே விடாம உள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா? ஆம்ஸ்ட்ராங் கொலைகளுக்கு சம்பந்தப்பட்ட ரவுடிகளை என்கவுண்டர் செய்த திமுகவுடைய காவல்துறை ஏன் இந்த தவறுகளை செய்த ரவுடிகளை வந்து சாதிய பயங்கரவாதிகளை வந்து என்கவுண்டர் பண்ணல? நான் 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தா சிவகங்கையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா மீண்டும்? அப்ப என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் சமயத்தில் சாதிய மோதல்களை உருவாக்கி அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கலவரங்களையும் சாதிய மோதல்களையும் உருவாக்குறதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணுதா? பெரும்பத்து கிராமத்துல தொடர்ந்து பொதுமக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. வயதான பெரியவர்கள் முதல் பள்ளி செல்லும் மாணவர்கள் வரை சாதிய பயங்கரவாதிகளால் நம்மளோட உயிருக்கு மீண்டும் ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வு காரணமே வெளியே வர முடியாம இருக்காங்க. ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா போரெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு அதுக்காக ரோட்ல இறங்கி போராடுற தலைவர்கள் நம்ம பாக்குறோம். ஈரான்ல குண்டு போட்டா இவங்களுக்கு என்ன? நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்மளுடைய சொந்தங்கள் சாதிய பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்படுறதை தட்டி கேட்டு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை. ஆனா அந்த மண்ணின் வயலில் மக்கள் தான் ரோட்ல இறங்கி போடுறாங்க. இப்ப 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி, அரசு வேலை, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள், நாடாரு, கோடாரு, பறையரு, தேவேந்திரகுல மக்கள், இப்படி பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் ரோட்ல இறங்கி போராடக்கூடிய நிகழ்ச்சி நம்ம வந்து நடக்குது. அப்போ இவர்களுக்கு வாக்கு வங்கி அரசியல், திமுகவுக்கு வாக்களிக்காத ஒரு சாதிக்கு அந்த சாதி வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை எதுவுமே செய்யாத, குற்றம் செஞ்ச இந்த ஜாதிக்காரன் தான் விட்டுருப்பா, அவன் நமக்கு ஓட்டு போடாதவன் இந்த ஓட்டு போடுவான் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடுது அப்படின்னா சென்னை போன்ற மெயின், அதாவது இந்த தமிழ்நாட்டினுடைய ஹார்ட்டே அதுதான், தலைமைச் செயலகமே இங்கதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காவலர் செய்த செயல் அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்த காவல்துறையை களங்கப்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கு. ராயப்பேட்டையில ஒரு காவலர் சீருடையில தனியாக இருந்த பெண்ணிட்ட போய் ஒரு மாதிரியா நடக்க முயற்சி, அதுவும் குடி போதையில் ஏற்கனவே நம்ம பக்கத்து மாநிலத்துக்காரங்களாம் தமிழ்நாடு என்றால் காரி துப்புற அளவிற்கு தமிழக காவல்துறை திருவண்ணாமலையில பாலியல் பலாத்காரம் பண்ண நிகழ்வுகள் கடந்த ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துச்சு. நீங்க சொல்ற நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் என்ன பண்றாரு, பிளைட்லயே
பணிப்பெண்ணிடம் வந்து பாலியல் தொந்தரவு பண்றாரு. அப்போ இவங்களுடைய மனநிலை என்ன? நம்ம யார் எந்த தவறு செய்தாலும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டராக இருந்தால், ஆளுங்கட்சியில் இருந்தால், ஆளுகின்ற திமுகவில் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால எந்த தப்பை வேணாலும் நம்ம எப்படி வேணா செய்யலாம். திமுக காரங்க செய்யறாங்க, காவலரே செய்யறாரு, அதுதான் செய்யறாரு. திமுக காரங்களை காப்பாற்றும் அரசு ஊழியரான நம்மளை காப்பாத்தாதாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருது. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவலரே தப்பு செய்யக்கூடிய நடப்புக்கு போவாரா? இல்ல, யூனிஃபார்ம்ல போதையில் இருக்கிறதே தப்பு. போதை தலைக்கேறி தன்னிலை மறந்து ஒரு பெண்ணிட்ட தவறா நடக்கிற அளவுக்கு போறாருன்னா அது அவருடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்துலயே, ராயப்பேட்டை. அது வந்து அவரு தப்பு இல்லைங்க. அவரை பார்த்து நீங்க வீரனான்னு யாராவது கேட்டிருப்பாங்க. நான் வீரன் தான் காமிக்கிறதுக்காக டாஸ்மாக் கடையில போய் வீரன்கிற சரக்கை குடிச்சிட்டு அவர் ஒரு வீரங்கிற எண்ணத்துல அந்த அடிப்படையில ஒரு பெண்மணி தனியா இருக்கக்கூடிய பெண்மணியோட வீட்டுல போய் புகுந்து பாலியல் தொந்தரவு பண்றாருங்கிறது இந்த டாஸ்மாக் மதுபானத்துல விற்கக்கூடிய வீரன் என்கிற என்ன சொல்றது போதை பொருளால் வந்த வினை. மது சொல்றாரு, தீர்த்தம் சொல்லணுமா என்னன்றது தெரியல. இல்ல, அதை செஞ்சதுக்கு காரணம் அப்ப அந்த வீரனை விற்கிறாங்கல்ல அவங்கதான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் என்ன செய்வாருங்க பாவம், அவர் மது மயக்கத்தில் குடி போதையில் மது பிரியரான அவர் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டாரு. அவரை போய் நீங்க எப்படி குற்றம் சொல்ல முடியும்? தமிழ்நாடு இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிற நேரத்துல நாடே உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்ன அப்படி சொல்லி காத்துக்கிறாங்க. 14 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? 14 வாக்குறுதிகள் இல்லைங்க, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? புதுசா இப்ப வாக்குறுதிகள் வந்து நாங்க வந்து நூலகங்கள் கட்டுவோம், இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்போம், 5 லட்சம் பேருக்கு இருந்து 7 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுப்போம், இந்த மாதிரியான அறிக்கைகள் நீங்க கொடுக்கீங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்த அறிக்கை 2021க்கு அது கொடுத்தோம். அப்ப நீங்க வந்து தேர்தல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதான் சார், ஒவ்வொரு தேர்தலுக்கு நீங்க ஒரு அறிக்கை கொடுப்பீங்க. ஆனா அந்த அறிக்கைப்படி நீங்க எதுவும் செயல்படுத்த மாட்டீங்க. மின் கட்டணத்தை வந்து மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம், நாங்க வந்து ஏழை நடுத்தர 404 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், மீதி எல்லாம் ஒன்றிய அரசு பாசிச எங்களுக்கு உதவி பண்ணலன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும், தயவு செய்து நீங்க தேர்தலையும் போட்டி போடக்கூடாது. ஏன்னா ஆளுகின்ற பாஜக எதிர்த்து அரசு செய்யக்கூடிய நீங்கள், மத்திய அரசிடம் இருந்து எந்த உதவி பெறறதுக்கு கூட தகுதி இல்லாத நீங்கள், பெற முடிகிற அளவுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாத நீங்கள், உங்களுடைய சொந்த தேவைக்காக வெள்ளை கொடியை எடுத்துக்கிட்டு 23ஆம் புலிகேசி மீது செயல்படக்கூடிய நீங்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கோபேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே வெல்கம் மோடின்னு கூப்பிடுற நீங்கள் என்ன செய்யணும்? தேர்தலே போட்டி போடக்கூடாது. நீங்க பாஜகவை என்ன சொல்றீங்க? மதவாத கூட்டணி, சாதிவாதி கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுடைய கூட்டணியில 26 கட்சிகள் இருக்கிறதாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த 26 கட்சிகளும் என்னென்ன கட்சி? அவங்களாம் மத ரீதியான கட்சிகள் எதுவும் இல்லையா? மனிதநேய மக்கள் கட்சி மதவாத கட்சி கிடையாதா? அப்புறம் என்ன இருக்கு? STPஐயா, அது மதவாத கட்சி கிடையாதா? என்ன கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அது வந்து சாதி கட்சி கிடையாதா? விடுதலை சிறுத்தை சாதி கட்சி கிடையாதா? அப்ப நீங்க சாதி மத அரசியலை எதிர்த்து சமூக நீதியை காப்போன்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மதவாத சக்திகளிடமும் சாதி வரி கட்சிகளிடமும் கூட்டணி வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப நியாயம் கிடையாது. உங்களுடைய எண்ணம் என்ன? மீண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் வாக்குறுதி கொடுக்கலாம். முட்டாள் தமிழ் மக்கள் ஏன் வந்து மறுபடியும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. வாக்குறுதி நம்ம எது கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் மறந்துடுவாங்க. புதுசா நம்ம பொய்களை சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வர்றோம். திடீர்னு மக்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலைல 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறது, அறிவிக்காம ஒவ்வொருத்தருக்கும் 2000, 4000, 6000 பணத்தை வாக்கை அரசு பணத்தை கொடுத்து வாங்குற அளவுக்கு திமுக இப்படி செயல்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? தோல்வி பயம், தோல்வி உறுதி. மக்கள் சக்திக்கு முன்பு சாதியவாதி அரசியலோ மதவாத அரசியலோ ஏமாற்று அரசியலோ நிற்க முடியாது. திமுக நிச்சயம் இந்த முறை படுதோல்வி அடையும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில், நாம மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் 14 வாக்குறுதிகள் இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு வாக்குறுதி கூட அவர் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது வந்து பொதுமக்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி. நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எந்த இதை நிறைவேற்றாமல் ரோட்ல இறங்கி மாற்றுத்திறனாளிகள் இருந்து, மருத்துவ செவிலியர்கள் இருந்து,
கல்வி உதவியாளர்கள் இருந்து, கல்வி உதவி ஆசிரியர்கள் இருந்து, டாஸ்மாக் மதுபான பணியாளர்கள் இருந்து எல்லாரும் ரோட்ல இறங்கி போராடுற காட்சிகளை பாக்குறோம். நீங்க யாராவது ஒரு தரப்பையாச்சும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துறாங்க. எல்லாரும் போராடுறாங்களா அங்க போங்க. கிளாபாக்கல கோயம்பேட்டுல போய் நைட் 2 மணிக்கு மாற்றுத்திறனாளி இறக்கி விட்ட நிகழ்வுலாம் நடந்துச்சு. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாட்டில் சாதி ரீதியாக படுகொலை செய்தால் சாதிய பயங்கரவாதிகள் வேலை எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனா அப்பாவிகள், ரோட்ல ஹெல்மெட் போகாத ஆட்கள், நடந்து போற ஆட்கள், இவங்க மேலெல்லாம் பார்க்கிங்ல பைக் நிறுத்திட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி வசூல் பண்றதை தவிர நல்லதை செய்தார்கள் என்றால் ஒன்றும் இல்லை. கோவில் காவலாளி காவலாளிய நகையை திருடிட்டான்னு சொல்லி வழக்க கொடுத்து அடிச்சே கொள்றது, பயங்கரவாதிகளை விட்டுறது, அப்பாவி பொதுமக்களை அடிச்சே கொள்றது. தினசரி நாளிதழ்கள்ல, பிரபலமான நாளிதழ்கள்லாம் ஒரு பக்க விளம்பரம், ஃபர்ஸ்ட் பேஜ் அதான் வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். திட்டங்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு அப்படியே முத்தா போட்டு தமிழக அரசு இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்று, பயனாளிகள் எவ்வளவுன்னு சொல்லி அது கீழே போடுறாங்க. அத பல சமூக வலைதளங்கள் இதெல்லாம் மத்திய அரசுடைய திட்டம், 50% ஷேரிங் மத்திய அரசுடைய இந்த திட்டம் தான் இந்த திட்டமா மாறி இருக்கு, பேர் வச்சுங்களே இதுக்கு சோறு வச்சது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இது அதாவது சார், தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம விளம்பரம் கொடுத்தா நம்ம கட்சி பணத்துக்கு செலவு பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய கட்சி தொண்டர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செலவு பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது. அரசு கஜானாவில் ஏற்கனவே நாங்க 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கோம். ஏற்கனவே 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க. கடன் வாங்கி நாங்க வச்சிருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கீங்க, கடன் வாங்கி நாங்க வச்சிருக்கோம். அப்ப அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் விளம்பரங்கள் செஞ்சு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம் விளம்பரப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நீங்க விளம்பரத்தை மத்திய அரசு செஞ்சதானே நீங்க செஞ்சோன்னு பொய் சொல்றீங்களே. ஏங்க நாங்க பொய் சொல்றோம், உண்மை சொல்றது, விளம்பரத்தை நீங்க விளம்பரமா பார்க்கணும். அது உண்மை என்று நீங்க நம்பிடக்கூடாது. எல்லா விளம்பரத்திலும் உண்மை இருக்குமா? பகுத்தறிவு கூடாதா? இப்ப ரியல் எஸ்டேட்ல சொல்லுவாங்க, வண்டலூருக்கு அருகிலே, தாம்பரத்துக்கு அருகிலேம்மா எவ்வளவு கிடைக்கும், 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுமா. ஆனா எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விளம்பரம். எங்களுடைய கம்பெனி விளம்பரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து எங்களுக்கு வாக்களித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்ல. அதுவும் போடலாம் மக்கள் நியாயப்படிக்கு போடலாம், அது போடுறது இல்ல. மிக நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள். நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்பு. ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.